மட்டும் ஓடி ஓடி பாக்குறேன். ரோடு வேணா தெரியுது, உடம்பு குறைவா. அதுக்கு என்ன அந்த ரோட்ல ஒரு ரோடு இருக்கு, மேல ஒரு ரவுண்ட் விட்டீங்கன்னா உடம்பு சப்பையாயிட்டு போகுது. கிண்டல உனக்கு பின்னாடி அப்படிதான் ரோடு ரோலர் ஏத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். பச்சாட வேலு, அந்த ஆள் சொல்றதுல என்ன தப்பு? மனுஷன் மாதிரி திங்கனா மானா வாரியா தின்னா அப்படித்தான். ஊரு பூரா ஒரு வாரம் சாப்பிடுற சாப்பாட ஒரே வேலைக்கு தின்னா உடம்பு எப்படியா குறைங்க? குத்தாலத்துல மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கிற ஜந்துலாம் எனக்கு யோசனை சொல்ல வரீங்க. அடிக்க குண்டா, எங்களை பார்த்த குரங்கு தெரியுது உனக்கு? புரிஞ்சே தெரி வேலு, நாம குரங்காமா? இவன் சொன்னதை கன்ஃபார்ம் பண்ணு. எப்படி இருக்கு? இருக்குடா, இருக்கமுல்ல. எங்க மாமாட்ட சொல்லி உங்களை எல்லாம் ஒரு வழி பண்றேன் பாரு. சொல்லு, உன் மாமா என்ன பெரிய மலை முழுங்கிய? போய டேய், எங்க மாமா விஜய பேசுற. எங்க மாமா யார் தெரியல? யாரு? மீச வீரப்ப. இதுல கூட வச்சுக்கிறேன். அணில் கடிச்ச பழம் என்ன ஆகுது? இந்த பாரு, நீ ஒரு மீச வச்ச குழந்தை மாதிரி இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கப்படாது. என்ன நீ ஏடா கடிக்கிறது கடிச்சிட்டு அணில் காணுதேன்னு கொஞ்சரியா? சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. வாங்க எனக்கு அது போறாளே அவ வேணும். அதுக்கு பேசாம நீ சொன்ன ஆள்ட கண்ணை பறி கொடுத்துட்டு குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. ஆமா, உலகத்தை சுத்தி வந்தவனுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க. உனக்கு எதுக்கு கொலம்பஸ்னு பேர் வச்சானுங்க? நானும் உலகத்தை சுத்தி வந்தனே. அட உலகமகா பாட்டி இது. நான் ஏதோ லோக்கல் பாட்டி நினைச்சிட்டு இருந்தேன். யோ வாய முடியா? சுமாரியா, நீ சொல்ற ராஜாத்தி. அது வந்துங்க, சின்ன வயசுல நானும் என் தங்கச்சியும் ஒரு கொய்யா பழத்துக்காக சண்டை போட்டோம். கொய்யா பழத்துக்கு? அந்த சண்டையை பார்த்த எங்க அப்பா அம்மா, உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க அப்பா அம்மாவை சுத்தி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டேன். அப்பா அம்மாவை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே, அதனாலதான் எனக்கு கோலம்பஸ்னு பேர் வந்தது. என்ன இது? திருவிளையாடல் ரீமேக். ஆமா, சரி, அந்த திருவிளையாடல் விடு. இவர் ஏதோ ஒன்றை விளையாடணுங்கிறாருமா. என்கிட்ட விளையாடணும்னாரா? ஆமா, உன்னை லவ் பண்ணி டுயட் பாடி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. உன் அபிப்பிராயத்தை சொன்னீங்கன்னா இப்பயே பேசி சாட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அப்படியா? ப்ளீஸ் கம் சார். வாங்க சார், வாங்க. போய் கட்சி கேட்ச் பண்ணுங்க, போங்க. என்ன அடி விடுது? வசந்தி, மாமி தனியா இருக்கு, கட் பண்ணிடுங்க. என்னடா இது? காத்து அதமா கொழுந்து விட்டு எரியுது. பாத்து வீட்டைட்ட கொளுத்திராத. வசந்தி அக்காவை காமராசு கட்டி வைக்கல, எதுவும் நடக்கும். மிரட்டியா? மாமி. மாமியா? நானும் உங்க பையனும் ரொம்ப நெருக்கம். எந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு. வாவ். மாமி, நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலாம்? ஏய், நீ ரொம்ப வேகமா இருக்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணுப்பா. என்ன யோசிக்கணுமா? நான் அவரை நினைச்சுதான் வயசுக்கே வந்தேன் இல்லையாடா? ஆமாமா, அவர் கருப்புங்கிறதுக்காக நான் சூரியனை என் முகத்துல தாங்குறேன் இல்லையாடா? ஆமாமா, மனசுக்குள்ள பதுக்கி பதுக்கி ஊருக்கு தெரியாம உங்க மகனோட குடும்பம் நடத்துறேன் தெரியுமா? இல்லையாடா? ஆமாமா. காமராசு மட்டும் எனக்கு கட்டி வைக்கல, நான் என்ன அடிச்சிருவியா? சிச்சி, ஊரே கொளுத்திடுவேன். மருமகளே, மாம்சு, once more. மருமகளே. வர கேட்கலாம். எந்திரா. அறிவாளை தூக்கிட்டேன், வெட்டாம கீழே வைக்க மாட்டேன். நான் மயிலேறும் பெருமாள் வம்சம். என்ன யாரு நினைச்சிட்டேன்? என்னையா அருவாளை வச்சுட்டு இப்படி அப்படி சுத்திட்டு இருக்க? ஷேவ் பண்ண போறியா? உன் பொண்ணை பலி போட போறேன். இந்த வீட்ல இருக்கிற பூஜை அறையில ஒரு நாளாவது உன் பொண்ணு விளக்கேத்தி இருக்காளா? உன் வாரிசு தானே, இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஊரெல்லாம் விளக்கேத்திட்டா. ஒவ்வொரு விளக்கும் உன் பொண்ணுக்கும் காமராசுக்கும் உள்ள காதல வெளிச்சமா பேசுது. வெளிச்சம் எப்படியா பேசும்? கத்திரி வெயில்ல மூளையில குழம்பு போச்சா? இத பாரு, நம்ம பொண்ணு கர்ப்பமாறதுக்குள்ள அவ கல்யாணத்தை முடிச்சிடணும். ரத்தம் வாந்தி எடுத்தாலும் என் பொண்ணை காமராசு கட்டி கொடுக்க மாட்டேன். எத்தனை குலவழின்னு எனக்கே தெரியாது. சே, அருவாளை கீழே போடியா. கூட்டல் கழுத்தல் தெரியாத நீ எல்லாம் பிளேடு போட கூட லாய்க்கு இல்ல. அடச்சி, கிட்ட வாயா. உட்கார். உட்காரியா? அடிக்க மாட்டிய? தெரியுது இல்ல? ஆமா, எதுக்கு இப்படி எகிரி குதிக்கிற? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாம என்ன பண்ண போற? அடியே, கல்யாணம் பண்ணி வச்சா இருக்கிற சொத்தும் போயிடும். அதுக்கப்புறம் நீ நானும் அனாதை இல்லத்துக்கு போக வேண்டியதான். அட்ரா புட்றான்னா அவங்க பாட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அட பாவி மனுஷா, சரியான புறம்போக்கியா நீ. என்னமோ நீ சம்பாதிச்ச மாதிரி பேசுற.
என்ன உனக்கு கட்டி கொடுக்கும் போது எங்க அப்பா கொடுத்த சொத்து இதெல்லாம். இந்த பாரியா, காமராசுக்கு குழந்தை மனசியா, அவன் நம்ம பொண்ணை செல்லங்குஞ்சியே காப்பாத்துவான். செக்குக்கு மாட்ட கொடுத்தாலும் எடப்பட்டிக்காரனுக்கு பொண்ணை கொடுக்க கூடாதும்பாங்க. உன்னை கட்டிட்டு நான் மாரடிக்குது பத்தாது எடப்பட்டிக்காரன். இந்த பாரு, காமராசு நம்ம சொத்தை விரும்பல, பொண்ணத்தான் விரும்புறாரு. மனசு சேர்ந்ததுக்கு அப்புறம் வழி விடியா. படி வேலே, என்ன கன்றாவி இது? நிப்பாட்டியா? நிறுத்து. ஏயா, கல்யாண காரியத்துக்கு வாசிக்க சொன்னா கட்டையில போறவனுக்கு வாசிக்கிற நீ. மதுரை ஏரியா பக்கம்லாம் வந்து பார்த்ததில்ல நீ. அங்கெல்லாம் வந்து எப்படி ஊதுறான்னு பார்த்து பழகிக்கியா. கொண்டாங்க புடியா ஊதுறேன்னு மொத்தத்தையும் சப்பிட்ட. புடியா, பெரிய வலைய பெட்டி. ஒரே எச்சி மயமா இருக்கு. வாசி போடு போடு. வாசி வாசி. ஆ ஆ. ஐயோ போடா பாடி. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், அரங்கேற்றம் இல்ல. பொண்ணா லட்சணமா அடக்க உடக்கமா இரு, இல்லனா வரவன் வடக்கு வாசல் வழியா ஓடி போயிட போறான். போனா போட்டும், அக்காவை கட்டிக்க ஆளுங்க கியூல வருவாங்க. ஆமா, இவ பெரிய மைசூர் மகாராஜா பேத்தி, வரவன் யானை மேல வந்து இவளுக்கு மாலை போட போறான். அம்மா தாயே, இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சம் வெக்கப்படுமா? உன்னால முடியாதா? இருந்தாலும் எங்களை எல்லாம் காப்பாத்துமா. ஐயோ, எனக்கு என்ன பண்ணும் போல இருக்கு. போதும், அநியாயத்துக்கு வெக்கப்பட்டு எங்களை கலவரப்படுத்திராத. டேய், கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள தலை கட்ட கூடாது. ஓடுறானா? நீ முதல்ல உள்ளவா. விடுமா. என்ன என்னடா வெக்கமா இருக்குடா. வெக்கமா இருக்கா? வேலு, திரும்புறாங்க. மாப்பிளையே கண்ணுமா உட்காந்துட்டு இருக்க, நீ என்னமோ பட்டர் போட்ட பண்ண மாதிரி குழஞ்சிட்டு இருக்கிற. என்ன என்ன பேசுற நீ? நிச்சயத்தன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வெக்கப்படுதா? மாப்பிளைக்கு தொலை நம்ம வெக்கப்பட்டாதானே மாப்பிளைக்கு ஒரு மரியாதை இருக்கா? ஏய், கொண்டு வந்தேன் பொண்ணு. அசத்திரம் பார். பொண்ணுக்கு ஆட தெரியுமா? தெரியுமே. அது சரி, நல்லா பாட தெரியுமா? சரிகமா பதனி தெரியுமே. ஆமா, இவர் பெரிய டைரக்டர், இவர் பெரிய மியூசிக் டைரக்டர். நடிகை செலக்ட் பண்றாங்க. முகரைய பாரு, நிச்சயார்த்தம் தானே அட, நடக்குது. நிச்சயதார்த்தம் தாயா. நம்மள மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கல்ல, ஒரு 4 கேள்வி கேட்டா தானே கௌரவமா இருக்கும். 4 கேள்வி என்ன 4 கேள்வி? 40,000 கேள்வி எழுதி வச்சிருக்கேன். அம்மா, இத பூரா கேட்டோம்னா நிச்சயார்த்தம் முடியறதுக்கு 1.25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள மாப்பிள்ளை மெண்டல் ஆயிருவான். வேணாம்னு சுருட்டி வச்சுக்கிட்டு உட்கார்ந்தா விட மாட்டேங்க போல இருக்கு. டேய், இப்ப என்னங்கற தட்டு மாத்தன அவ்வளவுதானே? ஆமா. ஐயா, சட்டு புட்டு தட்டுகளை மாத்தி விடுங்க. மாத்திட்டா போச்சு. இவங்களும் உனக்கு அம்மா மாதிரி தான். ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. டேய், என்னப்பா பசிக்குதா? மாப்பிளைக்கு பசிக்குதா? சாப்பாடு ரெடி பண்ணுங்கப்பா. குத்னா ஏன்டா போய் சொல்ற? ஏன் பசிக்கலையாப்பா? எனக்கு பசிக்குதுப்பா. இந்த வருஷமாவது நம்ம மலைக்கோயில் திருவிழாவுக்கு போகணுமா? நீ வேணும்னா காமராச கூட்டிட்டு போமா. என்னம்மா நீங்க வராம எப்படி காமராசு வரும்? அதனால கண்டிப்பா நீங்க வரணும். அந்த காலம் எல்லாம் எப்பவோ மலையேறி போயிடுச்சு. ஆடுறதுக்கு ஒரு காலம், பாடுறதுக்கு ஒரு காலம்னு ஆண்டவன் படைச்ச மாதிரி இது நான் வீட்டோட உட்கார்ற காலம்மா. இந்த தடவை ஏமாத்திட்டீங்கல்ல? இல்லம்மா, இந்த தடவை கண்டிப்பா நீங்க திருவிழா பார்க்கத்தான் போறீங்க. செம கட்டப்பா, மடக்கிருமா? மடக்கிடுவோம். 8 கட்டு சுருதி இப்பவே மீட்டலாம் போல இருக்கு. நீங்க ஐஸ்வர்யா தங்கச்சியா? ஒரே அசத்துல என்ன அசத்திட்டீங்க. டேய், என்ன சொல்ற?